ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சனி பகவான் சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர். நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சோதனைகளை சனி பகவான் நமக்கு கொடுப்பார். நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை எல்லாம் நல்ல விதமாக வாழ்வதற்கு தான் இந்த சோதனைகளை கொடுக்கிறாரே தவிர நம்மை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று அவருடைய நோக்கம் இல்லை. அதனால் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சனியை மாதிரி கொடுக்கவும் யாராலையும் முடியாது, சனியை மாதிரி கெடுக்கவும் யாராலையும் முடியாது என்று சொல்லுவார். அதனால அவருக்கு பிடிக்காத சில செயல்களை நாம் செஞ்சா வீட்டில் முழுவதுமாக உட்கார்ந்து விடுவார். அப்படி நடக்கக்கூடாது என்றால் நாம் சில செயல்களை செய்யக்கூடாது. அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். சனி பகவான் முதல்ல நாம் சாப்பிடுற சாப்பாட்டில் தான் தன்னோட ஆளுமையை காட்டுகின்றார். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. கட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிடுவா. சாப்பிட்டவுடன் தட்டிலேயே கை அலம்பி பக்கத்திலே இருக்கிற டேபிளில் எச்சில் தட்டை அப்படியே நகர்த்தி வச்சிடுவா. இந்த மாதிரி எந்த வீட்டிலேயாவது யாராவது செஞ்சா அந்த வீட்டில் சனி பகவான் வாசம் பண்றார் என்று அர்த்தம். இரண்டாவது விஷயம், ஒரு சிலர் கார்த்தால எழுந்ததும் அவ்வளவு சீக்கிரமாக குளிக்க மாட்டார்கள். இன்னும் 1 மணி நேரம் கழித்து குளித்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு கொண்டே வருவா. இது சனி பகவான் அவர்களோட பயணம் செய்கிறார் என்பதற்கான அறிகுறி. யாரொருவர் பிரம்ம முகூர்த்தத்திலே குளித்து விடுகிறார்களோ அவரோட வாழ்க்கையில் சனி பகவான் டீஆக்டிவ் ஆகிட்டு விடுவார். மூன்றாவதா, திரைசீலை, கால்மிதி, செருப்பு ஸ்டாண்டெல்லாம் சனி பகவான் ஆளுகை செய்கிறார். இதை எல்லாம் சுத்தமாக வச்சுக்காம தூசி தும்பா வச்சிட்டு பூஜை அறையை மட்டும் சுத்தமாக வச்சுக்கொண்டு பூஜை பண்ணினால் அது பிரயோஜனப்படாது. நான் தினமும் பூஜை பண்றேன், ஆனா என் வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லை என்று சொல்வார்கள். அதுக்கு காரணம் இதுதான். அதனால இவை எல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளாத வீட்டில் சனி பகவான் நாற்காலி போட்டு உட்கார்ந்து விடுவார். அதுக்கப்புறம் கடவுளை குறை சொல்றதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்ததாக சிலர் இறந்த விலங்குகளை வீட்டு மனையிலே புதைப்பார்கள். அன்று முதல் அந்த வீட்டில் சனி பகவானுடைய ஆளுமை தொடங்கிவிடும். வீடு மந்தமாகிவிடும். இப்படி இருக்கிறவர்கள் வீட்டில் வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து திருமண தடை வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கும். அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி, வாயு கோளாறுகள், முட்டு பிரச்சனை எல்லாமே இந்த செயல்பாடுகள் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி தவறுகளை சரி பண்ணணும். அது மட்டுமில்லாம பக்கத்திலே இருக்கிற சுயம்புவான சிவன் கோவில்ல சுத்தமான நல்லெண்ணெயை ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால 6-7 மணிக்குள்ள தானம் கொடுக்கணும். சுயம்பு லிங்கரை பௌர்ணமிக்கு வழிபட வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா சில வீடுகளில் இதுவும் வேணும் அதுவும் வேணும் என்று நிறைய குப்பையை பரணையெல்லாம் சேர்த்து வச்சிருப்பா. அந்த மாதிரி வீடுகளில் நிச்சயமா சனி பகவான் நிம்மதிங்கிற ஒன்று கொடுக்கவே மாட்டார். ஒரு வீட்டிலே இருக்கிற குப்பைகளை எல்லாம் தூக்கி போட்டு சுத்தமாக இருந்தாலே சனி பகவானால் எந்த தொல்லையும் இருக்காது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய